ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி காவு கொடுப்பது ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீங்களே காவு கொடுப்பது ஏன் என்று அதற்கான அந்த கேள்வியிலேயே விடையையும் சொல்லிவிட்டீர்களே. காவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பலி கொடுக்கிறோம் என்றுதானே பொருள். ஆக அந்த இடத்திலே எலுமிச்சம்பழத்திலே குங்குமத்தை தடவி பலியாக தருகிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். என்ன சார் பலின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்னு கேட்டா, இந்த எதிர்மறை சக்திகளுக்கான ஒரு பிரீத்தியை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அதாவது இரத்த வர்ணம்னு சொல்லுவார். அந்த இரத்த வர்ணம் என்பது வர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பிரதானமாக குங்குமத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த குங்குமம் என்பது எதனால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சுண்ணாம்பு, அதாவது படிகார கல்லுன்னு சொல்லுவார். அந்த சுண்ணாம்பையும் அந்த மஞ்சள்னு சொல்றா இல்லையா, சுத்தமான மஞ்சளையும் இணைத்து தயாரிக்கக்கூடியது தான் இந்த குங்குமம் என்பது. இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல ஒரு வண்டு கடிச்சிருச்சு, ஒரு குளவி கொட்டிடுச்சுன்னு சொன்னா கூட உடனே சுண்ணாம்பினை கொண்டு வந்து தடவுகிறார்கள் அல்லவா. எதற்காக சுண்ணாம்பினை தடவுகிறார்கள்? அது விஷ முறிவினை ஏற்படுத்தும் என்பதற்குத்தானே. அங்கே விஷமானது உள்ளே பாஸ் ஆகாம அந்த சுண்ணாம்பு வந்து நம்மை பாதுகாக்கிறது என்பதற்காகத்தானே அதை தடவுகிறார்கள். அதே போல்தான் மஞ்சள் என்பது கூட ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு ஏதோ ஒரு காயம் பட்டுருச்சு, தெரியாம கையில நறுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட உடனே மஞ்சளை கொண்டு வந்து தடவுறா இல்லையா. வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா கிருமிகள் வந்து அங்கே அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மஞ்சள் என்பதையும் தடவுகிறார்கள். இந்த மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்து தயாரிப்பது தான் இந்த குங்குமம் என்பது. அது இரத்த வர்ணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிகப்பு நிறத்தை தருகிறது. அதை கொண்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்திலே, அதாவது எலுமிச்சம்பழத்தினை நறுக்கி அதிலே குங்குமத்தை தடவி அதனை பலியாக இடும் பொழுது அதற்கு ஆகர்ஷண சக்தி என்பது வந்து சேருகிறது. வெளியிலே இருக்கக்கூடிய இந்த விஷத்தன்மை, இந்த நச்சுத்தன்மை உடைய இந்த பாக்டீரியாக்கள் உட்பட, அதாவது எதிர்மறை சக்திகள் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை சக்திகளையும் அது ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த சிகப்பு நிறம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது உண்டு தெரியுமா. அதாவது இந்த சூரியனுடைய கதிர்களிலே அந்த விப்ஜியார்னு சொல்றோம் இல்லையா, 7 நிறங்கள் பிரிகின்றன. அதுல கடைசியாக வரக்கூடிய நிறம் தான் அந்த ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெட் அப்படின்னு சொல்றார். அந்த ரெட் என்பதற்கு ஈர்ப்பு சக்தி என்பது உண்டு தானே. அதனால தானே சிக்னல்லாம் கூட பார்த்தோம்னா நமக்கு ரெட் சிக்னல் அப்படின்னு வந்தா அங்கே நின்று விட வேண்டும், ஸ்டாப் ஆயிடணும் சொல்றா இல்லையா. பச்சை என்பது நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்றது, ரெட் என்பது ஏதோ ஒரு தவறினை குறிக்கிறது, அந்த இடத்துல நீ நகரக்கூடாது அப்படின்னு சொல்றா இல்லையா. ஈவன் இந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா பேப்பர்ஸ் திருத்தும் போது கூட ரெட் பேனால வச்சு தான் திருத்தி மார்க் போட்டுட்டே வருவா, பார்த்துருக்கீங்களா. ஆக சிகப்பு என்கின்ற நிறம் அந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது, தவறினை சுட்டி காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தவறான சக்திகளை, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை ஈர்க்கின்ற விதமாகத்தான், அந்த எதிர்மறை சக்திகளுக்கான பலியாகத்தான் இங்கே இந்த எலுமிச்சம்பழத்தினை நறுக்கி அதிலே குங்குமத்தை தடவி அதனை காவாக, அதாவது பலியாக தருகிறார்கள் என்பதுதான் இதற்கான உண்மையான விளக்கம். இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ரலாக நம்ம வீட்டு வாசல்ல அல்லது அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலோ மிச்ச நாளில் கூட சுற்றி போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவா தெரியுமா. எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இதெல்லாம் என்ன பண்ணுறா, நறுக்கி அதிலே குங்குமத்தை பிரதானமாக தடவி வைக்கிறார்கள். இந்த குங்குமம் என்பது சிகப்பு நிறத்தை உடையது என்பதும் ஒரு காரணம். மற்றும் அந்த குங்குமமானது மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து தயாரிக்கப்படுகிறது என்பது மற்றொரு காரணம். இதன் மூலமாக அந்த இல்லமானது அல்லது அந்த பகுதியானது அல்லது அந்த மனிதரானவர் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்பதுதான் இதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.